வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம இந்த மல்டிமீட்டர் எப்படி மெஷர் பண்ணுறது, என்னென்ன மோட் இருக்குன்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நோட்டிஃபிகேஷன் பண்ண ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பாஸ், முதல்ல நம்ம இந்த ஒரு மல்டிமீட்டர் எடுத்துப்போம். ஸோ இதில் வந்து மல்டிமீட்டரில் நிறையா மாடல்ஸ் இருக்குது. ஸோ அதை ஒன்றா வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா மல்டிமீட்டர்லேயும் இது ஒரே மோடு தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து குழப்பிக்க வேண்டாம். ஸோ மல்டிமீட்டர் எடுத்தோன்னே இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம என்னென்ன செக் பண்ணலாம்னா, வோல்டேஜ், நம்மளோட பேட்டரி இருந்தாலும் சரி, ஏசி வோல்டேஜாக இருந்தாலும் சரி, நம்மளாம் இது செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த மல்டிமீட்டரில் லெஃப்ட் சைட் டர்ன் பண்ணால் இந்த சைடு ஃபுல்லாக டிசி வோல்டேஜ், ஓகேங்களா. இந்த சைடு ஃபுல்லாக ஏசி வோல்டேஜ், இவ்வளோ தான் விஷயம். ஸோ இப்போ வந்து நீங்கள் இங்கே லெஃப்ட் சைடில் டர்ன் பண்ணிங்கன்னா ஹெச்விங்கிறது ஹை வோல்ட். இப்போ வந்து ஹை வோல்ட்டுன்னு கட்டுது. ஏன்னா வந்து டிசிலே 1000 வோல்ட். டிசிலே 1000 வோல்ட்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஏசி வோல்டேஜ் தான் வருது. ஸோ அதனால் வந்து இங்கே ஹை வோல்ட்டுன்னு கட்டுது. ஸோ இதில் வந்து நீங்கள் நிறைய அப்ளையன்சஸ் யூஸ் பண்ணிக்கலாம். 200 வோல்டேஜ். ஸோ 200 வோல்டேஜ்க்குள்ளே இருக்க என்னென்ன கேஜெட்ஸ்லாம் இதில் யூஸ் பண்ண முடியுமோ அதில் வந்து நம்ம இதில் செக் பண்ணிக்கலாம், எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது அந்த மாதிரிலாம் செக் பண்ணிக்கலாம். ஸோ 20ங்கிறது வந்து நம்ம 12 வோல்ட் பேட்ரிஸ், அப்புறம் கார் பேட்ரி, பைக் பேட்ரி, ஸோ இதெல்லாம் வந்து 12 வோல்ட் அடாப்டர்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இந்த 20ங்கிறதுல வந்து நம்ம இப்போ செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு காட்டுறதுக்காக நம்ம இந்த பேட்டரி எடுத்துருக்கோம். ஸோ இது ரேட்டிங் வந்து 12.7 வோல்டேஜ். இப்போ வந்து நம்ம இந்த மல்டிமீட்டர்லேருந்து வர பாசிட்டிவ் எடுத்து பாசிட்டிவ் டெர்மினல் கனெக்ட் பண்ணிட்டு இந்த நெகட்டிவ் டெர்மினல் எடுத்து நெகட்டிவில் வச்சோம்னா உங்களுக்கு வந்து 12.6 இருக்கு பாருங்க, 12.7. ஸோ இதுதான் 12.6.7. ஸோ இதுதான் வந்து ஆக்சுவல் இந்த பேட்டரியோட வோல்டேஜ். ஸோ இது மூலயமா தான் நம்ம செக் பண்ண முடியும். ஸோ இதை வந்து ஆக்சுவல் வோல்டேஜ் இதில் வந்து நம்ம செக் பண்ண முடியும். ஏன்னா வந்து இது 20 வோல்ட்டுக்குள்ளே தானே இருக்குது. 12ங்கிறது 20 வோல்ட்டுக்குள்ளே. ஸோ அதனால் வந்து இந்த 20ல் வச்சுட்டு நம்ம இது செக் பண்ணிக்கலாம். 12 வோல்ட் என்ன அப்ளையன்சஸ் இருந்தாலுமே இதோட வோல்டேஜ் செக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 2000 எம். ஸோ இதில் வந்து நீங்கள் டிரான்சிஸ்டர்ஸில் இதில் செக் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்தில் டிரான்சிஸ்டர் செக் பண்ணிக்கலாம். ஸோ டிரான்சிஸ்டர்ஸு ஸோ இதெல்லாம் எப்படி செக் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் காட்டுறேன், அடுத்த வீடியோவில் காட்டுறேன். அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெசிஸ்டர்ஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். நிறைய ரெசிஸ்டர் இருக்குது. 1K, 2K, 20K, 200K, 2000Kலாம் நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த மோட் என்ன அப்படின்னா சவுண்ட் சிம்பிள் இருக்குது. நீங்கள் இங்கே பார்த்தாலே தெரியும் சவுண்ட் சிம்பிள். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ரெசிஸ்டர்ஸ் ஒரு டிரான்சிஸ்டர்ஸ் வச்சிங்கன்னா அது வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையா அதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு இந்த மோட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு ரெசிஸ்டர் எடுத்திருக்கேன். ஸோ இது ரெசிஸ்டராக என்னன்னு தெரில, ஒரு கரெக்டான ஒரு வேர்ட் தெரில. ஸோ இது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சவுண்டு இதில் சிம்பிளில் வந்து நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு, ஸோ இது வந்து நீங்கள் இந்த 3 பின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபஸ்ட்டு பின்லேயும் லாஸ்ட்டு பின்லேயும் கனெக்ட் பண்ணிங்கன்னா பாருங்கள், கனெக்ட் பண்ணிங்கன்னா என்ன காட்டும்னா ஒரு பஸர் சவுண்ட் அடிக்கும். ஸோ இந்த பஸர் சவுண்ட் அடிச்சதுன்னா உங்களுக்கு வந்து இந்த இந்த வந்து ரெசிஸ்டர் வந்து சூப்பராக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இதுதான் வந்து இதோட முறை, செக் பண்ணுற முறை. ஸோ இதுதான் வந்து இதோட சிம்பிள் வந்து யூஸ் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட இந்த என்ன சொல்கிறது, ஒரு இந்த ஐசியில் இருக்குது பார்த்தீங்களா, ஐசியில் செக் பண்ணுறதுக்கு இந்த இந்த ஆப்ஷன் வேணும். ஸோ ஹெச்எஃப்இ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தேவையில்லை. அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆம்பியர் செக் பண்ணுறது, இந்த ஏசி வோல்டேஜோட ஆம்பியர்ஸில் செக் பண்ணுறது. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம 10 இருக்குது பார்த்தீங்களா, 10ங்கிறது வந்து 10 ஆம்ப். ஸோ இப்போ ஆம்ப் செக் பண்ணு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ன சொல்கிறது, இப்போ இந்த பேட்டரியில் என்ன போட்டிருக்கானுங்கன்னா 5 ஆம்பியர்னு போட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம செக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கன்ஃபர்மேஷனை செக் பண்ணுறதுக்கு ஸோ இந்த 10 மாட்டிட்டு, ஸோ இந்த நெகட்டிவ் பின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பின்னை எடுத்துகிட்டு கார்டுலேருந்து அதில் எடுத்து மேலே வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா 10 ஆம்ப்னு. ஸோ இதில் வந்து நம்ம இன்செர்ட் பண்ணிக்கணும். இன்செர்ட் பண்ணிவிட்டு ஸோ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டரியில் வந்து நம்ம வைக்க போகிறோம் நெகட்டிவ் பாசிட்டிவ் பாசிட்டிவ் என்ன போட்டிருக்கான் இங்கே. இப்போ என்ன வந்திருக்கு பார்த்தீங்களா, 6 ஆம்ப்பு. அதான் 6 ஆம்ப்பு 5. அவங்க சொன்ன மாதிரியே இங்கே 5 ஆம்ப்புங்கிறது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த பேட்டரி வந்து ரீச் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு இந்த பேட்டரி நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதோட ஆம்ப் பார்த்தீங்கன்னா 16 ஆம்ப் கிட்ட வரும். 16 ஆம்ப் கிட்ட வரும். இங்கே பாருங்கள், 13, 14, 15. ஸோ இந்த ரேஞ்சு வருது. இங்கே பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் ஸ்பார்க் வரும். ஏன்னா வந்து ஸ்பார்க் வரும், கொஞ்சம் புகையும் வரும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் சேஃப்டியாக தான் பண்ணணும். ஏன்னா வந்து இதோட ஆம்பியர்னு செக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஆம்பியர் ரொம்ப
எச்சா வரதுனால உங்களுக்கு வந்து இது ரொம்ப ஹீட் ஆகும். அதுவும் இல்லாமல் புகையும். இந்த ஒயர் தான் புகையும், வேறு எதுவும் ஒயரும் பேட்டரியும் லைட்டாக சூடாகும், அவ்வளோதான். இப்போ அடுத்து வந்து நம்ம நார்மலாக செக் பண்ணுறதுக்கு வந்து நம்ம இந்த கார்டு எடுத்துகிட்டு இந்த நார்மலில் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆம்ப் செக் பண்ணுறது இதெல்லாமே. ஸோ இதெல்லாம் வந்து 200 வாட்டுன்னு அர்த்தம். இது ஏசி வோல்டேஜ். இப்போ நீங்கள் 200 வாட்குள்ளே வர கேட்ஜெட்ஸ் இப்போ இன்வெர்ட்டர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில டைம் வந்து 170 வோல்ட் 180 வோல்ட்டுன்னு வரும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் இந்த 200 செக் பண்ணி நீங்கள் இதில் வந்து நீங்கள் நெகட்டிவ் டெர்மினல் கொடுத்தீங்கன்னா செக் பண்ணிக்கலாம். ஸோ 715 இருக்குது. 715ங்கிறது தான் ஹையஸ்ட்டு வோல்டேஜ் இதில் செக் பண்ண முடியும். அதனால தான் ஹெச்வின்னு கிடைக்குங்க, ஹை வோல்டேஜ். ஸோ இது வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இது வந்து நீங்கள் இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் நீங்கள் எடுத்து ஏசி சப்ளையில் கொடுத்தீங்கன்னா ஏசி இந்த இது இருக்குது பார்த்திங்கன்னா இந்த 5 பின் சாக்கெட் இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரிலாம் நம்மளோட வீட்டு ப்ளக் பாயிண்ட்லலாம் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் இந்த 2 வயரும் நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணி நீங்கள் இது சுவிட்ச் ஆன் பண்ணி விட்டிங்கன்னா இதோட நம்ம வீட்டில் என்ன வோல்டேஜ் வருது ஆக்சுவல் வோல்டேஜ் இதில் காட்டிடும். ஸோ இது வந்து எந்த பாதிப்பும் இல்லை. ஸோ இதுதான் வந்து நம்மளோட மல்டிமீட்டர் ட்ரைனிங். ஸோ இதுதான் வந்து நம்மளோட மல்டிமீட்டரில் இருக்க மோட்ஸ். ஸோ இது என்னென்ன மல்டிமீட்டர்லாம் இதே மோட்ஸ் இருக்கும்னா நீங்கள் வாங்குகிற எல்லா மல்டிமீட்டர்லையும் இதே மோட்ஸ் தான் இருக்கும். ஸோ இது வந்து எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஸோ நீங்கள் தாராளமாக இந்த 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 மல்டிமீட்டர் இந்த ட்ரைனிங் வீடியோவை பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். வீடியோ பார்த்துருப்பீங்க, இந்த மல்டிமீட்டர் எப்படி யூஸ் பண்ணுறது வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒரு வீடியோஸ் போடுவோம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருப்பேன். சரி நண்பா, அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பாய்.